மொத்தம் 3 எலி மருந்து. அவங்க எதை நினைச்சு அதை ஆர்டர் போட்டாங்கலாம் எனக்கு தெரியல. ஆனா ரொம்ப அவங்க அழுதுட்டே பேசுனதை பார்த்தா அவங்க ஏதோ சம் இஷ்யூக்காண்டி தான் இதை ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஆனா கஸ்டமர் லொகேஷன் ரீச் ஆகிட்ட பிறகு நான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டர் வழியிலே மிஸ் ஆயிடுச்சிங்க அப்படிங்களா சரிங்க அப்படியே ஒரு மாதிரி அழுதுட்டே போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போய் பேசினேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சூசைடு அந்த எடுக்காதீங்க, சூசைடுக்காண்டி தானே இதை போட்டீங்க அப்படின்னா, இல்ல ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. இல்ல போய் பேசாதீங்க, நீங்க சூசைடுக்கு தான் போட்டிருக்கீங்க. எலியுடைய பிரச்சனை அப்படின்னா நீங்க கிட்டத்தட்ட 7 மணிக்கு போட்டிருக்கலாம், இல்ல அதுக்கு முன்னாடியே போட்டிருக்கலாம், இல்ல அடுத்த நாள் போட்டிருக்கலாம். இந்த அன்டைம்ல போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டு இந்த ஆர்டரையும் கேன்சல் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. இன்னைக்கு தாங்க ஓப்பனா சொல்றேன், இன்னைக்கு தான் நான் எதையோ சாதிச்ச மாதிரி எனக்கு தோணுது. ஒரு உயிரை இந்த நண்பர் காப்பாற்றிருக்கிறாரு. இவ்வாறான மனிதாபிமானம் கொண்ட நல்ல உள்ளத்தை தயவு செய்து எல்லோருமே வாழ்த்துங்க. அதே போல் இன்றைக்கு ஒரு பிரச்சனைண்டு வந்தாலே எல்லாரும் எடுக்கிற முடிவு தற்கொலை. அந்த தற்கொலையே இந்த நபர் சிறப்பாக தடுத்திருக்கிறாரு என்று தான் கூட சொல்லலாம். உண்மையாகவே அன்பான நண்பருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் இந்தியாவிலிருந்து இவ்வாறான ஒரு நல்ல செயற்பாடு செய்திருக்கீங்க அண்ணா. உங்களுக்கு எங்களுடைய இலங்கையிலிருந்து நான் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். உங்களோட பணி மென்மேலும் தொடரட்டும். சிறப்பாக உங்களுடைய பயணத்தை முன்னெடுங்க என்று தான் நான் சொல்லுவேன். உண்மையாகவே அனைத்து நண்பர்களும் நீங்கள் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. இந்த அண்ணாவை வாழ்த்துங்க. உண்மையாகவே ஒரு நல்லொரு விடயத்தை அவர் செய்திருக்கிறாரு. நன்றி.